நேயர்களுக்கு வணக்கம். நாம ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ராசி பார்த்துட்டு வரோம். அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மீன ராசி. மீன ராசினால என்ன சின்னம்? மீன் சின்னம் கொண்டு இருக்கும். குரு பகவான் தான் அதிபதி. அப்படி இருக்கும்போது இவங்களும் மீன் எப்படி அழகா இருக்கோ அந்த மாதிரி ஒரு அழகான உருவத்தை கொண்டவங்களா இருப்பாங்க. சில பேருக்கு அழகான கண்கள் இருக்கும், மீன் போன்ற கண்கள் சொல்றாங்களே அந்த மாதிரி அழகான கண்கள் இருக்கும். இவர்கள் எப்படின்னா குழப்பவாதி, தானும் குழப்பிப்பாங்க, மிச்சவங்களையும் குழப்புவாங்க. இவர்கள் ரொம்ப புத்திசாலின்னா யோசிச்சு கரெக்டாக முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும். இவங்க இது செய்யணும் அப்படின்னு போயிட்டாங்கன்னா அதை மட்டும் நிறுத்திக்க போக மாட்டாங்க. முதல்ல ஒரு பிளான் போடுவாங்க. அது ஃபெயிலியர் ஆச்சுன்னா இது நடக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சின்னு அப்படியே மனசுக்குள்ள திட்டம் தீட்டிக்கிட்டே இருப்பாங்க. திட்டம் தீட்டி அந்த திட்டத்தையும் செயல்படுத்துபவர்கள். இவங்களுக்கு ஆன்மீகத்தில் நிறைய நாட்டம் உண்டு. மீனராசி ஜென்ரலாகவே கொஞ்சம் கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ணதுனால நிறைய மீன ராசிக்காரர்கள் மோட்சத்துக்கான வழியை தேடுவார்கள். ரொம்ப பிரின்சிபல்டு பர்சன். பிரின்சிபல்டுனா இதெல்லாம் இப்படி தான் நடக்கணும். ஒரு சுவாமியோ இல்லை ஒரு ஆன்மீகத்தில் இருந்தால் இப்படி தான் இருக்கணும்னா அதை பின்பற்றக்கூடியவர்கள். இவர்களுக்கு என்னன்னா இல்லைன்னு சொல்ல வாய் வராது இல்லை. அப்போ அதனால என்ன பண்ணுவாங்க, அவங்களால முடியுதோ முடியலையோ எப்படியோ செஞ்சு கொடுத்துருவாங்க. பிறர் படும் கஷ்டத்தை பார்த்து வருந்துபவர்கள், எம்பத்தைஸ் பண்ணுவாங்க. அச்சோ பாவம் அவங்க கஷ்டப்படுறாங்களே, ஐயோ யாராவது வெயிலில் ரொம்ப வாடி நின்னச்சோ வெயிலில் வாடி நிற்கிறாங்களே, அவங்க அதற்காக முயற்சிகள் எடுப்பாங்க. ரொம்ப கிவிங், அப்படியே ரொம்ப தாய்மை உள்ளம் கொண்டு நிறைய கொடுப்பாங்க. அதே மாதிரி பிடிவாத குணமும் உண்டு, அதிகார குணமும் உண்டு. அப்படியே கெட்டிமாக இதுதான்னா அதுதான், அதை நான் என்ன மாற்றிக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு கேரக்டரும் கொண்டவர்கள். தான் சொல்கிறத எல்லாரும் கேட்கணும்னு நினைப்பாங்க. அது அதிகார கேரக்டர் சொல்லிட்டோம்ல. அதே மாதிரி தனக்கு ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும்னா தான் எடுத்தாதான் முடிவு. மிச்சவங்க சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டாங்க. இப்படின்னா இப்படி தான் அப்படின்னு பண்ணுவாங்க. ரொம்ப இன்டெலிஜென்ட் பீப்புள். அவங்க வாழ்க்கையில் திட்டம் தீட்டிக்கொண்டே இருப்பார்கள். யாரும் தோற்கடிக்க முடியாது அப்படின்னு. சப்போஸ் யாருமே இவங்களுக்கு பகையராக இருக்க வாய்ப்பில்லை. ஆனால் இவர்களுக்கு யாராவது ஒருத்தர் பகையா பண்ணிட்டாங்க அப்படின்னா பயங்கரமா பழி வாங்குவார். யோசிச்சு டார்ச்சர் பண்ணி பழி வாங்கக்கூடிய கேரக்டர். அவ்வளோ எளிதில் யாரையும் பகையா பார்க்க மாட்டாரு. பட் பார்த்துட்டாங்க காலி அவங்க. அந்த மாதிரியான கேரக்டர். செம்மையா திட்டம் தீட்டுபவர்கள். இவங்க மல்டி டாஸ்கர்ன்னு சொல்லக்கூடிய எல்லா வேலையையும் அட் அ டைம்ல செய்வாங்கல்ல, டக்கு டக்குன்னு மல்டி டாஸ்கர். ஆழ் மனதில் நிறைய எண்ணங்கள், நிறைய வலிகளை சுமந்துட்டு இருப்பாங்க. அதை வெளியில கொண்டு வரவே மாட்டாங்க. அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லவே முடியாது. அவங்க ஒன்று நினைப்பாங்க, ஒன்று செய்வாங்க, ஆனால் பேசுறது வேற மாதிரி இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட கேரக்டரு. எந்த இடத்துலையுமே ஒரு இடத்துல நிரந்தரமாக இருக்கணும்னு பிடிக்காது. இது லைக் சேஞ்சஸ். அதே மாதிரி ரூலிங்கில் இருக்கிறாங்க இல்லையா, அந்த ரூலிங்கில் இருக்கும்போது அவங்களுக்கு யாருக்கும் அடிமையாக இருக்கணும் அப்படிலாம் பிடிக்காது. தாய்மை உள்ளம் கொண்டவர்கள், தூய்மையானவர்கள், பக்தி நெறிய அன்பு, கடவுள் மீது அதீத நம்பிக்கை கொண்டவர்கள், கொள்கைக்காக நிற்பவர்கள். இப்படிதான் இருக்கணும்னா ரூல்ஸை ஃபாலோ பண்றது. நல்ல குணங்கள் இருக்கும், கெட்ட ஹேபிட்ஸ்லாம் இருக்காது. நல்லா பிளான் பண்ணி கால்குலேட் பண்ணி ஒரு விஷயத்தை நடத்துவாங்க, நடத்தி அதில் சக்ஸஸும் பண்ணுவாங்க.